நமஸ்காரம். நான் ஜவ்வரிசியில் கஞ்சி வத்தல் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நைலான் ஜவ்வரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு, வெறுங்காயம், போடுறதுக்கு ஜீரகம் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 2 எலுமிச்சை மிளகாய் வச்சுருக்கேன். முதல்ல ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை நல்லா ஒரு வாட்டி ஜலம் ஊற்றி நல்லா அலம்பி கொட்டிட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி கொட்டி ஊற வச்சுக்கலாம். நாளைக்கே பண்ணுறதுனால புளிப்பு வேணுங்கிறவா எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் புளிக்க வச்சுட்டு மறாத நாள் கூட பண்ணலாம். நான் நாளைக்கு பண்ணுறதுனால எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஜவ்வரிசி வத்தலுக்கு ஜவ்வரிசி ராத்திரி ஊற வச்சது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பச்சை மிளகா உப்பெல்லாம் அரைக்கணும். அதுக்கு போட்டுக்கிறேன் மிக்சியில் 8 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜவ்வரிசி வத்தலுக்கு தண்ணி வேக வைக்கிறதுக்கு ஜலம் வச்சுருக்கேன். 1க்கு 3ங்கிற பங்கில் 2 டம்ளருக்கு 6 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். இது தண்ணி உங்களுக்கு வேக வேக இழுத்துன்றோம். அதனால நீங்கள் பக்கத்துலேயே வெந்நீர் கொதிக்க வச்சுக்கோங்க. இது குத்திண்டாக்கா நீர்க்க வரும் உங்களுக்கு. இப்போ ஜவ்வரிசி ஊற வச்சதை இதில் போடுறேன். இதிலே பெருங்காயம் நிறைய போட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். 3/4 பங்கு வேகும்போது பச்சை மிளகாய் அரைச்ச இதை கொட்டி கலந்துக்கலாம். இது வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா 3/4 பங்கு வெந்தெடுத்து இப்போ பச்சை மிளகாய் அரைச்ச உப்பு பச்சை மிளகாய் போட்டதை இதை குத்திடுறேன். ஜீரகம் போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஜீரகம் இருந்தாலும் சரி, இல்லை ஓமம் இருந்தாலும் சரி, இல்லை கசகசா இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் போட்டு பண்ணுறேன். இது நல்லா 15-20 நிமிஷம் கொதிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். தப்பமாக வேணும்னாக்கா அப்படியே குத்தலாம். கொஞ்சம் தெளிவாக வேணும்னாக்கா கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்கலாம். பச்சை தண்ணி மட்டும் கலக்கவே கூடாது, கெட்டிமாக ஆகிடும். ஆனால் நீங்கள் வெந்நீர் கலக்கணும். இது ஆகட்டும், அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வெந்திருத்துது. இந்த பதத்துக்கு நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் ஆறினோடனே எலுமிச்சை பழம் பிழியலாம், இல்லை புளிச்ச தயிர் இருந்தால் கூட கொஞ்சம் விடலாம், நல்லாயிருக்கும். இது ஆறினது கொஞ்சம் ஆறின உடனே அப்படியே ஸ்பூனில் எடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது கூழ். இங்கே பாருங்க, ஜவ்வரிசி கூழ் இந்த மாதிரி கிளறி இது பண்ணி தண்ணி விட்டு திட்டமாக வச்சுருக்கேன். இதுக்கு ஆறி இருக்குது. எலுமிச்சை பழம் பிழிகிறேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தட்டில் சாம்பிளுக்கு ஒரு 4 பண்ணி காமிக்கிறேன். நான் மொட்டை மாடியில் கொண்டு போய் குத்த போகிறேன். இங்கே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 4 பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ பெருசு வேணாலும் குத்தலாம், பெரிய கரண்டியில் வேணாலும் குத்தலாம், இன்னும் சின்ன ஸ்பூனில் வேணாலும் குத்தலாம். ஜவ்வரிசி வத்தல் போட்டோம் இல்லையா, அது 4 நாள் வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிருக்கு. இது உங்களுக்கு பொரிச்சு காமிக்கலான்னு எண்ணெய் காஞ்சிருக்கு, எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு, இப்போ போட்டு பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜவ்வரிசி வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படிதான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமஸ்காரம்.